the foreboding, judging by open. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக் தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறோன்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் இருப்போம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பேக் பண்ணி கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கப்பூர் டு மதுரை விலாகாக தான் இது இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 10-11 மணி போல் நானும் சின்ன பாப்பாவும் மட்டும்தான் தேக்கா வரைக்கும் கிளம்பி போயிருந்தோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே தேக்காவுக்கு தான் போவாங்க. அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா முஸ்தஃபா, அப்படி இல்லைன்னா ஹனீஃபா, இந்த 2 கடை தான் மோஸ்ட்லி விசிட் பண்ணுவாங்க. நாங்கள் அன்றைக்கி முதல்ல ஹனீஃபா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிவிட்டு கிளம்பியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு எனக்கு எப்படினாலும் முஸ்தஃபாவில் வாங்குறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். டேட்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனாலே ஃபேரர் பார்க்கில் இறங்கி அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் முஸ்தஃபா. ஸோ அங்கேயே போயாச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய திருவிழா செலிப்ரேஷன் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் நிறைய விதவிதமாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். எல்லாத்தையுமே தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்து யார் யாருக்கு என்னென்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு அவ்வளோ அழகாக கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். நம்ம என்ன தான் பார்த்து எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு போய் கொடுத்தா கூட பார்த்திங்கன்னா ஊரில் அந்த அளவுக்கு மனசு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அட இவ்வளோ தானா, இது தானா, இதான் இங்கேயே கிடைக்கிதே, இதவா வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும், எதுக்குடா வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கும் மன கஷ்டம் வேண்டாம், அவங்களுக்கும் அந்த சலிப்பு வேண்டாம். அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்களே வாங்கிக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா 2வது நம்ம அடிக்கடி ஊருக்கு போகிற ஆளாக வேற போயிட்டோம். ஸோ போகும்போதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச திங்ஸை வாங்கிட்டு போய் ஷேர் பண்ணுறது. எல்லா திங்ஸுமே இப்போ நம்ம ஊர்லேயும் கிடைக்குதுங்க. என்ன கொஞ்சம் பைசா மட்டும் நம்ம போட்டாலே போதும், நல்ல பிராண்டடான திங்ஸ் எல்லாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் அப்புறமும் பார்த்திங்கன்னா மனசு கேட்காது, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகிற மாதிரி தான் நம்மளும் வச்சுக்கிறது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க விளையாட்டாக, என்னென்னா நம்ம இங்கேருந்து பார்த்து வாங்கிட்டு போகிறோம், இதுவே நம்ம அங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பி சிங்கப்பூர் வரும்போது யாராச்சும் ஒருத்தராவது இங்கே இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ கொடுத்து அனுப்புகிறாங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம மட்டும் இங்கேருந்து போகிறப்ப ஏதாவது நல்லா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என் கூட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பெர்ஃப்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சஃபோரால வாங்குறதுங்க. அங்கே நல்லா சூப்பராக இருக்கும் முஸ்தஃபாவோட. ஸோ அங்கே நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 டைமாக நான் அங்கே தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் முஸ்தஃபாலேயும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு என்னமோ முஸ்தஃபாவோட சஃபோரால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் ஏபிசி ஷாப்லலாம் நீங்கள் சாக்லேட்ஸ் வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாங்கள் வாங்கவே மாட்டேங்க. நான் இது வரைக்கும் வாங்கினதும் கிடையாது. அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அதில் பழக்கம் கிடையாது. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்னால் என்டியூசியில் வாங்குவேன். அதை விட்டாக்க சைனீஸ் ஷாப்ஸ் ஏதாவது ஒன்றில் வாங்குவேன். ரொம்ப லாஸ்ட்டாக தான் முஸ்தஃபாவே நான் செலக்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த ஏபிசி ஷாப்லலாம் நான் சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வாங்கவும் மாட்டேன். யாருக்கும் அதில் வாங்கி நான் கொடுக்குறதும் கிடையாது. நான் இது வரைக்கும் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் வாங்காததுனால எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸு மைலோ இதெல்லாம் விட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பசங்க அதெல்லாம் குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்டது. அதுக்கப்புறமெல்லாம் அந்த மாதிரி நம்ம போகிறதே கிடையாது. அவங்களே இந்த மாதிரிலாம் வேண்டாமா அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பெருசாக எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் யாருக்காவது கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா டேட்ஸு நட்ஸு இது தான் வாங்கி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம்ஸு இது மட்டும்தான் அப்புறம் தைலம், இந்த 4 தாங்க மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுறது. அழகழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ஜுவல் பாக்ஸு சாக்லேட்ஸு எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பயங்கர ரஷ்ஷு வேறு. ஏன்னா வெக்கேஷன் டைமாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஒரே இடத்துல நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட முடியும். என்ன தான் பார்த்து பேக் பண்ணி கொண்டுட்டு போனாலும் ஆனால் எப்படி தான் அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க அதில் பிளேடு போடுவாங்கன்னே தெரியாதுங்க. நமக்கே தெரியாது. நம்ம அந்த லேண்ட் ஆகிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்கள பார்க்குற அந்த ஆர்வத்தில் நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ண மாட்டோம். அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா
அந்த சூட்கேஸில் அந்த ஜிப்பு போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்னதாக வந்து கோடு போட்டிருப்பாங்க. அப்புறமா தான் நமக்கே தெரிய வரும். ஆனால் என்னங்க பண்ண முடியும், அதுக்கப்புறம் எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தடவை ஒரு ட்ரெஸ்ஸே வந்துட்டு அப்படியே எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக எதுவும் பெருசாக நடக்கல. ஆனால் லாஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சூட்கேஸில் ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே வந்துட்டு பிளேடு போட்டிருந்தாங்க. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், இன்னும் இந்த மாதிரி ஃபாரின் சூட்கேஸ்லலாம் வந்துட்டு பிளேட் போடுற பழக்கம் வந்து மாறவே இல்லை. என்ன பண்ணுறது போங்க. அவாய்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா, கிளாத் உள்ளதே இல்லாமல் நல்லா வந்துட்டு ஒரு உறுதியாக மெட்டலில் பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி சூட்கேஸஸ் வாங்கினா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. அந்த சூட்கேஸே வந்துட்டு ஒரு 7, 8 கேஜி வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 20 கேஜி தான். அதில் மிச்சம் வந்துட்டு 14 கேஜி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த துணி சூட்கேஸ் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலான்னா அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த அமெரிக்கன் டூரிஸ்டாரில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன். இதனால் ஹை குவாலிட்டி தான், நல்லா வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடச்சிச்சு. ஸோ அதை தான் வாங்கியிருந்தேன். பார்க்கலாம். தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து வந்து பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் நாங்கள் முஸ்தஃபாவே போனோம். ஊருக்கு போகிறதுக்கு நாள் தான் நாங்கள் உட்காந்து பேக்கிங்கே பண்ணணும். அவ்வளோ வந்துட்டு ரொம்ப டைம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ 1 நாள் 2 நாள் இருக்கும்போது தான் பர்ச்சேஸே ஆரம்பித்து கடைன்னு சொல்லி அப்படியே பேக் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, முன்னெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களா இருப்பாங்க பிள்ளைங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய திங்ஸ் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று கூட மறந்தாலும் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா நம்ம வந்துட்டு மேலே ஃப்ளை பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டைமில் போய் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேம்பஸ்லேருந்து, பால் பவுடர்லேருந்து, ஹாட் வாட்டரு, அதுக்கப்புறம் போரிட்ஜு, செர்லாக்கு என்னென்ன வீட்டில் இருக்கோ அத்தனையும் தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ அவ்வளோ அழகாக பக்காவாக கொடுத்துட்டு ஃப்ளைட்லேயும் யாராச்சும் பேம்பஸ்லாம் கேட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு போகிற மாதிரி நான் நிறையாவே எடுத்துகிட்டு போய் நல்லா பண்ணி கொடுத்துட்ருப்பேன். பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. 2வது வந்து சிங்கப்பூர் வந்து ரொம்ப வந்துட்டு எட்டி பிடிச்ச தூரம் தான். ஒரு 4-4.5 மணி நேரத்துலலாம் நம்ம வந்து சேர்ந்துருவோம். ஸோ அதனால் பெருசாக வந்துட்டு எதுவுமே தேவைப்படாது. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போலாம் பேக்கிங் வந்து ரொம்ப வந்துட்டு சிம்பிளிஃபையாக பண்ணியாச்சு. ரொம்ப தேவையான திங்ஸ் மட்டும்தான். பசங்களும் ரொம்ப பெருசானதுனால நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்துட்டு எதுவும் மெனக்கட்டுறது கிடையாது. லைட் பேக்கிங்காக பண்ணிவிட்டு டக்குன்னு கிளம்பிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லேயும் வந்துட்டு நிறையா வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிறது. ஏன்னா வந்துட்டு எப்படியும் நம்ம வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணுறதுக்கு நைட்டீஸு, அதுக்கப்புறம் சுடிதாஸு, ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி அங்கே ஒரு செட்டு வந்து வச்சுக்கிறது பசங்களுக்கு எல்லாத்துக்குமே. டவல்லேருந்து எல்லாமே தனியாக வச்சுக்கிறது. ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே குறைஞ்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு சும்மா ரொம்ப லிமிட்டடாக எடுத்துகிட்டு போனாலே போதும். அங்கேயே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கேருந்து நம்ம புதுசு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே. ஸோ அப்படி தான் வந்து எப்பயுமே பண்ணுறது. ஒவ்வொரு தடையும் இங்கேருந்து நிறைய துணியை வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறது, திருப்பி அங்கேருந்து துணியை வந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றது, அந்த கதையெல்லாம் கிடையாது. அங்கே வந்துட்டு ஒரு ஃபுல்லாக வந்துட்டு நிறைய வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருப்போம். அது கொஞ்சம் பழசாயிருச்சுன்னா ஒரு வருஷம் ஒருக்கா நம்ம போகிறப்ப பத்தாதது பழசானதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிடுறது. மார்னிங் வந்து ஒரு 7:45க்கெலாம் நம்ம வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா எப்படியும் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடும். ஸோ மார்னிங் டைமில் கொஞ்சம் வந்துட்டு பிஸியாக வேறு இருக்கும். ஸோ அதனாலே எங்கள் வீட்டில் அவங்க வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் அவங்க அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நானும் சின்ன பாப்பாவை மட்டும் தனியாக அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். முன்னெல்லாம் தாங்க யாராச்சும் வந்து கொண்டு வந்து விடணும், அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து கூப்பிடணும், அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணுறதில்ல. நம்மளே சொந்தமாக போயிட்டு சொந்தமாக வந்துடுறது. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்கெட்டுக்கு வந்து ஒரு 20 கேஜி வந்து கார்கோ லக்கேஜ் வரும், ஒரு 7 கேஜி வந்துட்டு கேபின் லக்கேஜ் வரும். இது போக நம்ம ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ 1 கேஜி 2 கேஜி ஏதாச்சும் ஒன்று எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சைலண்ட்டாக வந்துட்டு நம்ம அந்த ஹேண்ட் பேக்கில் அதை வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஹேண்ட் லக்கேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். இது ஒரு சின்ன டிப்பு தான். யாருக்காச்சும் வந்துட்டு எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறலாம். தேவையில்லாமல் நம்ம 1 கேஜி 2 கேஜி வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு விட்டுருவாங்க. ஒரு சிலர் மட்டும் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு அதுக்கு ஏதாவது பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு 2-3 கேஜி வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கிறலாம். அதே மாதிரி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட நம்ம எந்த ஒரு லக்கேஜ் வந்து நம்மளும் ஷேர் பண்ணக்கூடாது, அவங்கள்ட்டையும் நம்ம எதுவுமே வந்து வாங்கக்கூடாது. ஸோ அவரவர் வந்து அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது தான் எப்போவுமே வந்துட்டு ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும். வேர்ல்டுலேயே ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டில் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டும் ஒன்று. அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நம்மளை மாதிரி உள்ளவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க.
ஸோ இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு சூப்பராக க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ரொம்ப தத்ரூபமாக சூப்பராக வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. பட் அது வந்து ஷூட் பண்ண எனக்கு டைம் கிடையாது. நம்ம காலையில் நேரம் ரொம்ப ஏர்லியாக போயிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸானதுங்க ஜுவல்சாங்கி. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அதை வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இன்னொரு வ்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக நம்மளோட டெர்மினலுக்கு போயாச்சு. பாருங்கள், நம்ம போகிற ஃப்ளைட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இப்போ தான் கார்கோ லக்கேஜ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்ம ஏர்லியாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லக்கேஜ் வந்து கீழே போயிடும். நம்ம லேண்ட் ஆகிட்டு நம்ம லக்கேஜ் வந்து அந்த பெல்ட்டில் வரும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்கோ லக்கேஜை வந்துட்டு போட்டால் தான் வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படிங்க பஸ்ஸு வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கோம், டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து கிளம்பும் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க சாங்கி ஏர்போர்ட்லேயும் நல்ல பாப்புலரான வெல் நோன் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசை கட்டி அடுத்தடுத்து நல்லா டேக் ஆஃப் ஆகும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே செக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. அந்த குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளைட்டாக வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ நம்மளும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருந்தோம். லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எப்படி வந்துட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பயமாக இருக்குமா, அந்த உயரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் ஆக்சுவலாக அப்படியே சவுண்டோடு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஃப்ளைட்டு லேண்ட்லேருந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகி மேலே போகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை போய் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லோரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டவங்களுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. டேக் ஆஃப் ஆகி செட்டில் ஆகி ஒரு கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏர் க்ரூ வந்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லஞ்ச் வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் பேர் தாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் டிஷ்ஷுக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டு இருக்கும். அவ்வளோ வந்துட்டு எப்படி அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சுத்தமாக. அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அந்த ஃபுட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து சுத்தமாக எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்காது. ஒரு சின்ன சைஸ் ஒரு ஃப்ரூட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பனானா கேக்குன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்கங்க.
அவ்வளோ ஒரு ரஃப்பாக ஹார்டாக இருந்துச்சு. அதை சுத்தமாக என்னால் வந்துட்டு கட் பண்ணவே முடியல. ரொம்ப நேரம் போராடி பார்த்தேன். பாப்பா அதை சுத்தமாக தொடவே இல்லை. ஃப்ரைட் ரைஸும் ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டாங்க. அப்புறமா அப்படியே த்ரோ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளும் வட்டம் இப்படி தான் வாங்குவோம். இது இப்படி தான் இருக்கும்னு தெரியும். ஆனாலும் நம்ம வந்துட்டு இதை ஆர்டர் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பசங்களுக்கு திடீர்னு பசிச்சிருச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். மற்ற ஏர்லைன்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்க ரொம்ப வந்துட்டு பாவமாக இருந்துச்சுங்க. ஒரே அழுக, டேக் ஆஃப்லேயும் சரி லேண்டிங்லேயும் சரி. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் மேலே போக போக வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். அந்த டைமில் வந்து காது வந்து கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தா நம்ம ஒரு பஞ்சு இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கார்ஃப் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு நல்லா அழகாக காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அணைச்ச மாதிரி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைஞ்சி நல்லா நார்மலாக ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக. ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு லக்கேஜும் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. வந்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இப்படி தான் வந்து அன்றைக்கி டே எங்களுக்கு போச்சு. இந்த ட்ராவல் vlog உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.